ஹலோ எவ்ரிஒன், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் நான் தவற விட்டுட்டேன். நான் இனிமேல் நல்லா படிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காகவே சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் கான்ஸ்டபிள் போஸ்ட்டும் கால்ஃபர் ஆயிருக்கு. ஆனால் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்ல தான். ஆர்பிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அதில் சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் கால்ஃபர் ஆக போகுது. அதுக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய பிடிஎஃப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தான். வேக்கன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2024 தகவல் அப்படிங்கிற போதுல ஜனவரி மாசம் தான் இது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மைதான். அதோட பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை பார்க்கும்போது மொத்தம் 250 வேக்கன்சி எஸ்ஐக்கும் 2000 வேக்கன்சி போலீஸ்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? அப்போ 8000 10,000 வேகன்சிக்கு மேல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2000 வேகன்சி கான்ஸ்டபிளுக்கும் 250 வேகன்சி எஸ்ஐக்கும் தான் வரப்போகுது. சரி, வேகன்சி கம்மியா இருக்கு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சின்ன அப்டேட் தான். நமக்கு 4 வருஷமா ரயில்வேல இருந்து கால்ஃபர் இல்லை. ஸோ எக்கச்சக்கமான வேகன்சி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படிங்கிறதுனால இதனுடைய போஸ்டிங்கை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சியை பத்தி யாரும் கவலைப்படாம நிச்சயமா படிங்க, இம்ப்ரூவ் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்க்கும்போது ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஏஜ் லிமிட் தான். இதுக்கு நான் என்னுடைய வயது தகுதி என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நீங்க தயாராக போறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டிகிரி மட்டும் அவசியம். மத்திய மற்றும் மாநில அரசால அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு டிகிரி. சரியா? அதனுடைய வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு மினிமமா 20 வயசு இருக்கணும், மேக்சிமமா 25 வயசு இருக்கணும். இது எதுக்கு யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட்லையும் இடபிள்யூஎஸ்லையும் இருக்கிறவங்க தான் 20 வயசுல இருந்து 25 வயசு. இதுவே நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம், அதாவது 28 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசினா யாரெல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் மத்திய அரசுல ஓபிசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 28 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டி மக்களா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். சரியா? இது ஓகே. அடுத்து இதுவே கான்ஸ்டபிளா இருக்கீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் கிளாஸ் தான். அதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ரைட்டா? மினிமமா 18, மேக்சிமமா 25. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியா இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கூட்டிக்கங்க, 28 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நீங்க 30 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகே, அப்ப யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் சொன்னோம்ல அதை கொடுத்துருக்குறாங்க. அதிலே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்னது, பெண்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதை பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிபிடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நீங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதோட தொடர்ச்சியா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? அதாவது பிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது அதுல முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க அன்ரிசர்வ்டு ஓபிசி அவங்களுக்கான ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களா இருந்தீங்கன்னா 165, பெண்களா இருந்தீங்கன்னா 157. அதுவே நீங்க எஸ்சி எஸ்டில அவங்களுக்கான ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்ல 160, பெண்களுக்கு 152 சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது வேண்டாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்னாலே ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் நார்மலா இருக்கணும். விரிந்த நிலையில 85 சென்டிமீட்டர் நீங்க விரிச்சு காட்டணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களா இருந்தீங்கன்னா 76.2 செஸ்ட் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் அதாவது விரிந்த நிலையில 81.2 இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஆண்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். சரியா? அதுல நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது சிபிடி எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதோட தொடர்ச்சியா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரன்னிங் வைப்பாங்க. சரியா? ரன்னிங் என்னன்னு பார்க்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யறது தான் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க.
அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் வைப்பாங்க. அதை 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள ஆண்களா இருந்தீங்கன்னா ஓடி முடிக்கணும். அதே மாதிரி பெண்களா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நிமிஷத்துல 800 மீட்டர் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு 800 மீட்டர் தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ல ரன்னிங் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 5 நிமிஷம் 45 செகண்ட்ல 1600 மீட்டரை ஓடி முடிக்கணும். பெண்களா இருந்தீங்கன்னா 3 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள 800 மீட்டரை ஓடி முடிக்கணும் கான்ஸ்டபிள்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்பும் இருக்குது. சரியா? நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் ஜம்புக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 12 அடியும், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தீங்கன்னா 12 அடி, அதுவே ஹை ஜம்ப்ல 3 அடி 9 இன்ச்சு தாண்டணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தீங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு பெண்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க லாங் ஜம்ப்ல 9 அடியும் ஹை ஜம்ப்ல 3 அடியும் தாண்ட வேண்டியது இருக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ல ஆண்களுக்கு லாங் ஜம்ப்ல 14 ஃபீட்டும் ஹை ஜம்ப்ல 4 அடியும் தாண்ட வேண்டியது இருக்கும். பெண்களா இருந்தீங்க கான்ஸ்டபிள் அப்படின்னா 9 அடியும் 3 அடியும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல தாண்ட வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதுதான் நீங்க வந்து பிசிக்கலுக்கான எஃபிசியன்சி டெஸ்ட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமை பத்தி தான் நான் சொல்லணும். மொத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின் இருக்கும். 120 கொஸ்டின் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகேன்னு சொல்லி காமனா முடிச்சிருவோம்ல, அதாவது சயின்ஸு சோசியல் ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் ஒரு 35, இங்கிலீஷ் அதாவது ரீசனிங் வந்து ஒரு 35, ஆக மொத்தம் 120 கொஸ்டின் கேட்பாங்க. 120 கொஸ்டினை நீங்க 90 நிமிஷத்துல சால்வ் பண்ணணும். இதுதான் இதுக்கான எக்ஸாமோடைய பேட்டர்ன். அதுல நீங்க 90 கொஸ்டின்ல சரிங்களா, அதாவது 120 கொஸ்டின்ல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசியா இருந்தீங்கன்னா 42 சரியா, 42 மார்க் மினிமம் எடுத்தாகணும். 42 மார்க். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களா இருந்தீங்கன்னா 36 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டாகணும். ஓகேவா? ஓகே, இதுதான் குவாலிஃபிகேஷனா இருக்குது எஸ்ஐக்கு. அதே தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே 120 கொஸ்டின்ல இந்த மார்க் வாங்கியிருந்தா தான் பாஸ். ஆனா கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்னன்னா 120க்கு கண்டிப்பா 85 90க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா உண்டு. ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மறக்காம டாப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.